இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, திருச்சியிலேயே ஃபேமஸான ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம். அண்ணன் கடை வந்து வீட்டு முறை தயாரிப்பு. ஹோம்மேடா வந்து அண்ணன் வீட்லயே தயாரிச்சு வந்து சேல் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு சின்ன கடை வச்சு. பாருங்க அண்ணன் கடையில முறுக்கு, அதிரசம், மிக்சரு, காராச்சேவு நெறைய டிஷ் அண்ணன் கடையில இருக்கு. பாருங்க. அப்படியே பக்கத்துல வந்து பாருங்க அண்ணன் வந்து ஃப்ரெஷ்ஷா பிரிப்பேர் பண்ணி அப்பப்ப சேல் பண்ணிட்டு இருக்காரு. பாருங்க எல்லாமே எவ்வளவு கிளீனா இருக்குன்னு பாருங்க. அண்ணா இது பேரு என்ன பேருண்ணே? சோமாஸ்ண்ணே. சோமாஸாண்ணே? அண்ணன் வந்து இப்போ சோமாஸ் வந்து பொரிச்சுக்கிட்டு இருக்காரு பாருங்க. பக்கத்துல வந்து பாருங்க எவ்வளவு பொரிச்சு வச்சிருக்காருன்னு. எல்லாமே நல்ல ஒரு பொன்னிறமான கலர்ல இருக்கு பாருங்க. இந்த வீடியோல பார்த்தாலே தெரியும். பாருங்க. அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க பக்கத்துல எல்லாமே வந்து ஹோம்மேட் ஸ்நாக்ஸ். ஆனா இந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்குண்ணே இது பேர் என்ன பேருண்ணே? இஞ்சி பூண்டு வத்தலாண்ணே. ஆனா இதோட ரேட் எவ்வளோண்ணே? 20 ரூபாண்ணே. இந்த இஞ்சி பூண்டு வத்தலோட ரேட் வந்து 20 ரூபாயா. கண்டிப்பா வெளியில இருக்க கடையில எல்லாம் 25 ரூபா 30 ரூபா விற்பாங்க. அண்ணன் வந்து அவரே செஞ்சு விக்கிறனால ரேட் ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா இந்த முறுக்கு எவ்வளோண்ணே? 25 ரூபாண்ணே. பூண்டு முறுக்காண்ணே. அண்ணன் கடையில வந்து பூண்டு முறுக்கு வந்து 25 ரூபாயா. இதுவும் வெளியில கண்டிப்பா 30 ரூபா 35 ரூபாய்க்கு மேல விற்பாங்க. ஆனா இது என்னண்ணே? எல்லடையாண்ணே? எல்லடா பாக்கெட் 35 ரூபாண்ணே. பாக்கெட் 35 ரூபாயாண்ணே. அண்ணன் கடையில வந்து 10 பீஸ் இருக்குமாண்ணே. கண்டிப்பா வந்து இந்த எல்லடை வந்து சரியான ஒர்த்து. ஏன்னா 30 ரூபாய்க்கு கண்டிப்பா இந்த எல்லடை எங்கேயுமே கிடைக்காது. 10 பீஸ் இருக்குமா. ஆனா இந்த முக்கோணமா இருக்கு இது எவ்வளோண்ணே? அது 20 ரூபாண்ணே. இது 20 ரூபாயாண்ணே. கண்டிப்பா வந்து இந்த முக்கோணமா இருக்கிறதெல்லாம் 20 ரூபாய்க்கு எங்கேயுமே கிடைக்காது. கண்டிப்பா வந்து 25 ரூபா 30 ரூபாய்க்கு மேலதான் விற்பாங்க வெளிக்கடையிலலாம். ஆனா இந்த கார்ன்ஃபிளெக்ஸ் எவ்வளோண்ணே? 20 ரூபாண்ணே. இந்த கார்ன்ஃபிளெக்ஸ் பாருங்க ஒரு பானிபூரி கடைக்கு போனீங்கனாலே ஒரு கை போட்டு 20 ரூபா புடிங்கிடுவாங்க. ஆனா அண்ணன் கடையில பாருங்க எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. நல்லா கண்டிப்பா வந்து அதிகமா இருக்கு. ஒரு 300 கிராமாச்சும் இருக்கும். இதே வந்து அண்ணன் கடையில வந்து வெறும் 20 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாரு. ஆனா இது என்ன முறுக்குண்ணே? ஓமப்பொடி. ஓமப்பொடி முறுக்காண்ணே. இந்த ஓமப்பொடி முறுக்கு எவ்வளோண்ணே? 30 ரூபாண்ணே. 30 ரூபாயாண்ணே. இந்த ஓமப்பொடி முறுக்குலாம் இப்ப எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல. அண்ணன் கடையில மட்டும் தான் நல்லா ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது பாருங்க. ஆனா இந்த இந்த ரவுண்ட் ரவுண்டா இருக்கு இது என்னண்ணே? அது முறுக்குண்ணே 25 ரூபாண்ணே. அது 25 ரூபாயாண்ணே அந்த இனிப்பு. ஆமாண்ணே. ஓகேண்ணே. ஆனா பக்கத்துல இந்த முறுக்கு எவ்வளோண்ணே? இதுவும் அது 25 ரூபாண்ணே. பாருங்க 25 ரூபாய்க்குலாம் எங்கேயுமே வந்து இப்போதைக்கு யாருமே ஹெல்த்தியா யாரும் பண்றது இல்ல ஸ்நாக்ஸ். அண்ணன் கடையில கிடைக்குது 25 ரூபாய்க்கு. சரி வாங்க கடையில அண்ணன் இருக்காரு அண்ணன் கேட்போம். அண்ணே அண்ணா கரெக்டா உங்க கடை எங்கண்ணே லொக்கேட் ஆயிருக்கு? இல்லைண்ணே கண்ணா போட்டர்ஸ் வந்து கடைசியாண்ணே. ஓகேண்ணே. அண்ணா உங்கள்ட்ட என்னென்ன ஸ்நாக்ஸ்ண்ணே கிடைக்கும்? சோமாசு, அதிரசம், முறுக்கு, எல்லடை ஓகேண்ணே. ஐட்டமும் கிடைக்கும். ஆர்டர்லயே செஞ்சுது. ஆர்டர் செஞ்சு கொடுத்தா செஞ்சு தருவீங்களாண்ணே? ஆமா. அண்ணா அப்படியே உங்க கான்டாக்ட் நம்பர் சொன்னீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குண்ணே. பாக்குறவங்க இருக்குண்ணே. போர்ட்லயே இருக்கானே. ஓகேண்ணே. அண்ணன் வந்து போர்ட்லயே இருக்குன்னு சொன்னாரு. பாருங்க சிறந்த முறையில் ஆர்டரின் பேரில் ஸ்நாக்ஸ் செய்து தரப்படும். அண்ணன் உங்களுக்கு ஏதாவது இந்த வீட்டு முறை தயாரிப்பு ஸ்நாக்ஸ் வேணும்னா இந்த கீழே இருக்க கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ணன் கடையில வந்து எல்லாமே நல்லா டேஸ்டா இருக்கும். இல்லைங்க சார் வந்தீங்கன்னா கடைக்கு வாங்க சாப்பிட்டு பாருங்க. வீட்டு முறைப்படி தான் செய்றோம். எந்த விதமான கெமிக்கலும் கிடையாது. பாருங்க அண்ணன் வந்து எந்த விதமான கெமிக்கல் ஆட் பண்ணலன்னு சொல்றாரு. அவர் சொல்றதுக்கு இதான் உண்மை. பாருங்க எந்த வித கலருமே இந்த ஃபுட்ல எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பப்ப ப்ரிப்பேர் பண்ணி அண்ணன் கடையில வந்து சேல் பண்ணிட்டு இருக்காரு. அண்ணன் கடை எங்க இருக்குன்னா பிளசன்ட் டென்சிட்டி பல் மருத்துவமனை அந்த போற ரோட்ல அப்படியே வந்தீங்கன்னா அங்காளம்மன் டீ டிஃபன் சென்டர் கூல் ட்ரிங்க்ஸ் இது பக்கத்துல வந்தீங்கன்னா அண்ணன் கடை இருக்கு. யாராவது திருச்சி சைடு வந்தீங்கன்னா தில்லைநகர் வந்தீங்கன்னா அண்ணன் கடையில சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்க தெரிஞ்ச எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அண்ணனே பாய் சொல்றாரு. சரி அடுத்த வீடியோல பார்ப்போம். கொஞ்சம் எல்லாருமே சேனல் பாக்குறவங்க எல்லாமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கடை வீடியோ தெரியும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.